கைஸ் ஒருத்தனை அடிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படினாலும் அடிக்கலாம் அப்படின்றதுக்கு பிக் பாஸ் சீசன் 7 வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் கடைசி வாரம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளோட இருக்கக்கூடிய ஒரு வாரமாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, இல்லை இன்னொருத்தருக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசுகிறதே தப்பு. ஏன்னா அது உன்னோட பர்சனல் மைலேஜுக்காக தான் பேசுனேன் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய தப்பாக தான் நான் பார்க்குறேன். பட் அவங்க சைடும் ஒரு பக்கம் தப்பு இருக்குது. இது நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுக்கும் வினிஷாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த கான்வர்சேஷன் எந்த மாதிரி கான்வர்சேஷன்னா, நிக்சன் அவர்கள் வந்து வினுஷாவை வந்து பாடி ஷேமிங் வந்து பண்ணியிருப்பாப்புல. இது இப்படி 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 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு முன்னாடி அக்கான்னு வந்து கூப்பிட்டுருப்பாப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேசும் பொருளாக இருந்துச்சு. வெளியே சோசியல் மீடியாக்கள்லாம் வச்சு கிளின்னு வந்து கிழிச்சிட்டு இருந்தாங்க. காஜிக்சன் அப்படின்ற பேரும் அப்போ தான் வந்து சூட்டப்பட்டது நிக்சனுக்கு. முதல்ல பேர் போனதே அங்கே தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஒரு இஷ்யூவை வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டும் பேச ஆரம்பித்தாங்க. இது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்களும் உள்ளே என்ட்ரி ஆகும்போது விசித்ரா மேடம் கிட்ட நிறைய தடவை சொன்னாங்க, நிக்சன் இந்த மாதிரி வினுஷாவை வந்து பேசினா அது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுது. எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரியும் அந்த பொண்ணை. அவங்க ஃபேமிலிலாம் அப்படி கிடையாது. இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிரதீப் ஆண்டனியோட இஷ்யூவெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த டிஆர்பியை ஏற்றணும் அப்படிங்கிற கேவலமான செயலுக்காக அந்த ஒரு விஷயத்தை வந்து பிளாஸ்மா டிவியில் வந்து போடுறாங்க. அந்த பிளாஸ்மா டிவியில் போடும்போது அர்ச்சனாவுக்கு வந்து மிகுந்த சந்தோஷம். ஓகே, நம்ம கரெக்டாக தான் வந்து பேசியிருக்கோம். அப்போது சரிதான், இந்த பொண்ணை பற்றி அவன் பேசுனது தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்காங்க. அது அவங்களோட தப்பு தான். ஓகேங்களா? ஏன்னா அது வினிஷா சொல்கிறதுனால தப்புன்னு சொல்கிறோம், அமைதியாக இருந்தாங்கன்றதுனால. பட் ஆனால் அவங்க பேசினாங்க. விசித்ரா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி தப்பாக பேசியிருக்கான். அது வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி நின்று பேசி ஒரு சாரி சொல்ல அது சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அவர்களே நிக்சன் கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது வினுஷா எடுத்துகிட்டு வர தேரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் மைலேஜுக்காக என்னுடைய பர்சனல் இஷ்யூவை ஏன் எடுக்கிறீங்க? பிளாஸ்மா வந்து ஓப்பன் ஆகும்போது அதில் காட்டப்படும் போதே உங்களுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் அங்கே காமிச்சிருக்கலாமே, எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சிருந்தா. ஆனால் நீங்கள் ஒரு டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய பர்சனல் மைலேஜுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்வி கரெக்டு. இதுக்கு அர்ச்சனா கொடுத்த விளக்கம் என்னென்னா, அவங்க சொன்னதும் கரெக்டு தான். என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து பர்சனல் மைலேஜுக்காகலாம் கிடையாது. பட் என்ன ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுட்டான். பயங்கரமாக வாயை திறக்க முடியாத அளவுக்கு வந்து பேசிட்டான். அவனுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். உன் மேட்டரை தொட்டாக்கா அவன் வந்து அடங்குவான், ஆடுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் மேட்டரை தொட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நானாக வாண்டடாக அதை வந்து ஓப்பன் பண்ணல. அது ஓப்பன் பண்ணது விஷ்ணு ப்ரோ. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சது. நான் வந்து ஆமாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த சண்டை வந்து பெருசாச்சு. அவ்வளோதானே தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ வினிஷா வந்து கேட்குறது என்னென்னா, நீங்கள் அன்னைக்கு அமைதியாக இருந்தீங்க, இன்றைக்கி மட்டும் ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க? உங்களோட பர்சனல் மைலேஜுக்காக தானே பேசுகிறீங்க, என்ன நல்லா தெரியும்னு சொல்கிறீங்க, அப்படி ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா டேய், ஏன்டா ஏன்? அப்புறம் இதில் டபுள் ஃபேஸஸ் வந்து வினுஷா கிட்ட கிடச்சிது. என்ன அப்படின்னு அர்ச்சனா அக்செப்ட் பண்ணிட்டாங்க நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வினுஷா கிட்ட இன்னொரு ஃபேஸ் வந்து கிடச்சிது. என்ன அப்படின்னா, நிக்சனை வந்து திட்டினாங்க இன்டர்வியூஸில். விஷ்ணு தான் அந்த விஷயத்தை வந்து ஓப்பன் அப் பண்ணது. ஆனால் விஷ்ணுவை வந்து புகழ்ந்தாங்க. என்னன்னு சொல்லி தெரியுமா புகழ்ந்தாங்க? விஷ்ணுவுக்கு வந்து தங்கச்சி இருக்குது, நமக்கு ஒரு தங்கச்சி இருந்தாக்கா நம்ம சும்மா விட்டுருவோமாடா, அந்த ஒரு விஷயத்தை தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யார்? வினுஷா. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் மைலேஜ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அர்ச்சனா அந்த பிரச்சனையை வந்து ஓப்பன் அப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வினிஷாவோட அக்யூசேஷன் வந்து வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசி ஒரு கிளாரிட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் குலுக்கி ஒரு இதுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காம்ப்ரமைஸ் ஸ்டேஜுக்கு. எனக்கு என்னென்னா, அப்போ ஒரு பர்சனல் மைலேஜுக்காக கூட ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசக்கூடாதா, தப்பை தட்டி கேட்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. இப்போ நான் வந்து ஒரு காமன் மேன். ஓகேங்களா? இப்போ நான் ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ஏதோ என் கண் முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது. ஓகே, அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் வந்து வருது. அப்படியே நான் கேட்டாலும் என்னை வந்து முத்திரை குத்தி இவன் இப்படி தான், அவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, இவங்களோட பர்சனல் மைலேஜுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. இப்போ இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் எனக்கு அப்படி தான் தோணுது. நம்ம யாருக்காகவும் வாய்ஸாக வந்து இருக்கக்கூடாது, மவுத் பீஸாக இருக்கக்கூடாது. அவனுக்கு வலிச்சதுன்னா அவன் பேசுகிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட்
இது இப்படியே போச்சுன்னா அப்போ உலகம் என்ன தான் ஆகும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது தானே. ஒருத்தருக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அது கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்ல. அதே மாரி அர்ச்சனாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, நான் என்னுடைய இதுக்காக தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிஹவ் 2 பக்கமும் வந்து தப்பு இருக்குது. பட் வினிஷா கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் வேலிட் தான். பட் என்ன, இந்த ஒரு இஷ்யூக்காக இவங்க வந்து இந்த மாதிரி வேலிடாக உட்காந்து நீங்கள் ஏன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரலையும். ஏன்னா எத்தனை பேர் அதை பற்றி பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நிக்ஸில் வந்து எவ்வளோ தூரம் கழுவி ஊற்றுனாங்கன்னு தெரியும். ஆனால் அவ்வளோ பார்த்துட்டு வந்த வினுஷா இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோதான். இதை பற்றின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.